ஊர்ல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ எங்க அப்பா என்னன்னா, என்னோட ஸ்கூல் கெரியர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பெல்லாம் வண்டி கிடையாது, ஓகேவா. எங்க அப்பா வந்து அந்த சைக்கிள்ல தான் வந்து எங்களை வந்து மிதிச்சு எங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாரு. ஸோ நாதமுனி தேட்டர்ல இருந்து வெளியாக்க வரைக்கும் அது வந்து போகும் ஒரு 3 கிலோமீட்டர். எங்க அப்பா எப்படி மிதிச்சாருன்றது இப்பவும் எனக்கு நினைச்சா வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பின்னாடி என்னை உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி என் தங்கச்சியை வந்து அந்த ஹேண்டில் பார் மேல நிக்க வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணுவான்னா, அவரோட ஷோல்டர்ல இது பண்ணிட்டு அந்த மாமாவோட ஒரு பழைய ஓல்டு சைக்கிள் தான், அதுவுமே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வரும்போது செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சைக்கிளில் தான் மெதிக்க வச்சு கூப்பிட்டு போவார். ஸோ அந்த சைக்கிள் என்னன்னா, சில டைமில் வந்து இந்த வாசலில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாசலில் நிறுத்தி வச்சிருக்க அந்த டைமில் அந்த சைக்கிள் மேலே ஏறி உட்காந்து ஃபுல் ஸ்டாண்டை போட்டுட்டு அப்படி ஜங்கு சக்கருன்னு மிதிச்சு போகும்போது அது ஐயோ செம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனால் வந்து உன்னை ஒரு நாள் நான் எடுப்பேன், அன்னைக்கு என் கால் எட்டும், அன்னைக்கு நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த முக்கோணத்துக்குள்ள காலை விட்டு மிதிச்சு ஓட்டிட்டு போவானுங்க. அவனுக்கு எப்படி பண்றானுங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. அதுவும் சில பசங்க என்ன பண்ணா, ஓட்டு தள்ளிக்கிட்டே போய் டக்குன்னு ரன்னிங்ல ஏறுவானுங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு வரமாட்டேன் தேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ ஒரு நாள் வந்து உன்னை எடுத்து ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிள் மேல அவ்வளோ ஆசை, அவ்வளோ பண்பு இருக்கும். ஸோ காலங்கள் ஓட ஆரம்பிச்சுது. இந்த ஸ்கூல்ல பாதி பசங்க வந்து இந்த 4th 5th ஸ்டாண்டர்டுக்கு முதல்ல இந்த வீட்டில் சைக்கிள் கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு சைக்கிளில் போடாக்கண்ணா அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வர டைம்ல இந்த ஹெர்குலிஸ்னு ஒரு கம்பெனி வந்து அந்த டைம்ல வந்து பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஹெர்குலிஸ் என்ன பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் அவனோட சைக்கிளை லான்ச் பண்ணும்போது ஒரு கீர் சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்றான். ஸோ அந்த கீர் சைக்கிளுக்கான ஏக்கம் வந்து எனக்குள்ள வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. இந்த கீர் சைக்கிள் வந்து எனக்கு வந்து ஓட்டணும், இந்த கீர் சைக்கிளை தொட்டு பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து ஒருத்தன் கீர் சைக்கிள் வச்சிருக்கானோ அவன் எத்தாண்டி பணக்காரன் தெரியுமா, என்ன சொத்துன்றீங்க, அதோ ஓடுதே காரு, அது அவங்க அப்பா வாங்கி போட்டதான், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவன் கீர் சைக்கிள் வச்சிருக்கானா, ஐயோ கீர் சைக்கிள் வச்சிருக்கானா அவங்க அப்பா எப்பா பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி தான் எங்க வீட்டுல எல்லாம் பேசுவாங்க. அதை மீன் பசங்க எல்லாம் பேசிப்போம். ஸோ அப்படின்னும் போது வந்து எனக்கு என்னன்னா, அந்த ஃபேக்கா வந்து என்னை வந்து பணக்காரன்னு எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சைக்கிள் கொண்டு வந்துட்டேன்டா, பட் உள்ள கொண்டு வரல, என் சைக்கிள் சீக்ரெட் லாக்லாம் இருக்கு, அந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு நான் வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், ஏன்னா இந்த கிரவுண்ட்ல விட முடியாது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேரை ஏமாத்திருக்கேன். அதுல ஒரு சில பேர்லாம் அரியெல்லாம் யாரு தெரியும்ல, அந்த படத்துலயும் ஒரு ஆன்டி சொல்லுவேன், அரி என்ன யார் தெரியுமா, அவரு எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, தன் உழைப்பால் ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்ன தெரியும்ல. அதுல வேற எங்க அப்பா வந்து இந்த மெக்கானிக் ஷெட்